அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் அதே மாரிக்கு தமிழக மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்த அவர்களுடைய தலைவரான தளபதி விஜய், தப்பா சொல்லிட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பதவி அப்படிங்கிறது வந்து ஏற்க போறாரு. நேரு ஸ்டேடியம்ல வச்சு ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை நடத்த விடாத அதே நேரு ஸ்டேடியத்தில் வச்சு அவரோட பதவி அப்படிங்கிறது ஏற்க போறாரு. மாசான ஒரு விஷயம். 7ஆம் தேதி பதவி ஏற்க போறாரு. இன்னைக்கு காங்கிரஸ், பாமக மற்றும் பல கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து இணைச்சி பெரும்பான்மையை வந்து கவர்மெண்ட் கிட்ட காட்டி 7ஆம் தேதி முதலமைச்சரை வந்து பதவி ஏற்க போறாரு. நினைக்கும் போது ரொம்பவுமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. பட் ஆனால் பதவி ஏற்றால் மட்டும் போதாது. இதற்கப்புறம் தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. எதிர்கட்சியாக வேற திமுகவை வச்சிருக்காரு. திமுக வந்துட்டு என்ன சொல்றது, ஆளும் கட்சியாக இருக்கும் போது விட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் அதிகமாக பிரச்சனை பண்ணுவாங்க. வரலாறு பேசுது. இப்படி சொல்கிறேங்கிறனால என்ன திமுக காரன்னு சொல்லாதீங்க. இப்போது இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். விஷயம், இவர் 2500 ரூபா பெண்களுக்கு மாதம் மாதம் தரேங்கிறாரு. இப்போ மக்களோட அதிகப்படியான தேவை என்னன்னா, மே 15ஆம் தேதி எப்படி ஸ்டாலின் 1000 ரூபா போட்டாரோ இவரும் 2500 ரூபா போடணும் தான். இப்போ இவர் உள்ளே வந்திருக்காரு. இவருக்கு அரசு ஊழியர்கள் யாருமே என்னன்னு தெரியாது. எப்படி 15ஆம் தேதிக்குள்ளே 2500 ரூபா போட போகிறாரு, இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 2வது விஷயம், 6 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாக தருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே எங்களுக்கு 2 கேஸ் சிலிண்டராவது வரணும்னு சொல்லி பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. 2 கேஸ் சிலிண்டர் எப்படி வந்துட்டு எல்லா குடும்பங்களுக்கும் ஃப்ரீயாக தர முடியும்? கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். 1.5 கோடி குடும்பம்னா கிட்டத்தட்ட 3 கோடி சிலிண்டர் கிட்டக்க தேவை. இங்கே ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இதில் நம்ம விஜய் அவர்கள் எப்படி கொடுக்க போகிறாரு? கொடுக்கலைன்னா ஓட்டு போட்டவனை ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரிக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, விஐபிகளுக்கு மாதம் 4000 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்கேருந்து காசு வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. அதற்கடுத்து பெண்களுக்கு வந்துட்டு பட்டு புடவை 8 கிராம் தங்கம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்கே காசு எடுக்க போகிறாரு அப்படி சொல்லி தெரியல. இது எல்லாத்துக்கும் மே 15ஆம் தேதி கையெழுத்து போடுவாரான்னு சொல்லி தான் மக்கள் எல்லாருமே காத்திருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம், தமிழகம் முழுக்க, அதாவது சும்மா உள்ளூருக்குள்ளே இல்லைங்க, தமிழகம் முழுக்க, கன்னியாகுமரியில் இருந்து நான் இங்கே கோயம்புத்தூருக்கு போகணுன்னா கூட எனக்கு வந்து ஃப்ரீ பயணம். பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு கிடையாது, நமக்கெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இங்கே எங்கள் ஊரில் இருந்து கோயம்புத்தூருக்கு போனாலே 250 ரூபா செலவாகும். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து போகணுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவாகும்னு. அதை ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் இவர் கையெழுத்து போடுவாரான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது உள்ள. ஏன்னா அடமானம் வச்சுருக்காங்கங்கிறாங்க. அந்த மாதிரி நியூஸஸும் நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாத்தையும் எப்படி வந்து செய்வார்? மே 7ஆம் தேதி பதவி ஏற்றோன்னே 8ஆம் தேதி இதுக்கெல்லாம் கையெழுத்து போடுவாரா அப்படி சொல்லி தான் காத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கையெழுத்து போடவில்லை என்றால் கலவரம் வெடிக்கும். 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 1000 கோடி கிட்டக்க தமிழ்நாட்டுக்கு நட்டம். இதெல்லாம் நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. கஷ்டம். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் எவனுக்குள் என்ன குணம், எவனுக்குள் என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே. படையப்பா படத்தில் தலைவர் எங்கன்னே சொல்லிட்டாரு. அதுதான் உண்மை. செஞ்சாருன்னா ஆட்சி நீடிக்கும், இல்லைன்னா ஆட்சி நீடிக்காது. இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு தாண்டி இது வந்துட்டாரு. இதை செஞ்சிட மாட்டாரா அப்படி தான் நமக்கு இருக்குது. பார்ப்போம் என்ன செய்கிறாரு அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. முதலமைச்சராக பதவி ஏற்கிற விஜய்க்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.